லிட்டில் சாம்பியன்ஸ் இப்போ போயிட்டுருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே பிடித்த ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லலாம். இந்த சூழலில் இப்போது கடந்த வாரம் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போது அபிஷேக் அவர்கள் பாடினது அவர் ரொம்பக்கே பிடிச்சிருச்சு. அங்கேயே மேடையிலேயே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அவரே வந்து கர்சர் அழுத்தினதோட மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே போல் தொடர்ந்து எல்லோருக்குமே நல்லா என்டர்டெயின் பண்ணி வரீங்க, எல்லோருக்குமே உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் அதிகமாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல் இப்படியே பாடினா நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, சொல்ல முடியாது ஃப்யூச்சரில் நான் வந்து நல்லா பாடும்போது, அதாவது என்னுடைய படத்தில் நல்லா பாடும்போது நிச்சயமாக சான்ஸ் கொடுப்பேன், அதனால் உங்களுக்கு என்னுடைய படத்திலே பாடுறதுக்கான சான்ஸ் கூட கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த செய்தி கேட்ட எல்லோருமே மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தில் இருக்காங்க. தொடர்ந்து எல்லோருமே இன்னும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா சொல்லி வந்துட்டுருக்காங்க. இவங்களுக்கு எப்படியாவது இது போல் இருக்கிறவங்க பெரிய மனதை வைத்து சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லோரும் சொல்லி வராங்க. அபிஷேக் அவர்கள் தான் இப்போது ரொம்பவே எல்லோராலையும் பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வயலாகி வருது. விஜய் ஆண்டனி அவர்கள் அபிஷேகை பற்றி பேசுனதை பற்றி தான் எல்லோருமே சொல்லி வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தலைவர் தலைமையில் அப்படின்ற மாதிரியான ஒரு திரைப்படம் ஜீவா அவர்கள் நடித்து அது வெளியாகியிருந்தது. அந்த திரைப்படம் வந்து திரையரங்களில் வெளியேறியிருந்தது. இந்த நிலையில் இப்போ ஓடிடியில் வெளியாகி இருக்குது. அந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே யதார்த்தமான ஒரு கதையாக இருந்தாலும் ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி எல்லோரும் சொல்லி வராங்க. அதுவும் இந்த படம் ஜீவாவுக்கு ஒரு கம்பேக்காக இருந்தது, சூப்பர் டூப்பர் ஹிட்டு கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரசிகர்களுக்கு சாதாரணமாக கதையாக இருந்தாலும் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடிடியில் வெளியானது ரசிகர்களுக்கு ரொம்பவே வந்து வரவேற்பை கொடுத்து வந்துட்டுருக்காங்க. இன்னும் நிறைய திரைப்படங்களில் ஜீவா இதே போல் நடித்து எல்லோரும் என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜீவா இதை பூர்த்தி செய்கிறாரா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உண்மையிலேயே நம்ம ரொம்ப வந்து எஃபர்ட் போட்டு எல்லாமே செஞ்சாலும் கூட மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அந்த படம் ஓடாது. ஆனால் நம்ம சின்னதாக ஒரு விஷயத்தை வச்சு பெரிய எஃபர்ட் போட்டாலும் நிச்சயமாக மக்களுக்கு பிடிச்சிருந்தா அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருன்றது தான் உண்மை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.